வேலூரில் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியிலிருந்து தள்ளிவிட்ட புகாரில் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், அதாவது நேற்று நர்கிஸ் என்ற ஒரு பெண் ஆம்புலன்ஸ் மூலமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அதாவது அவர் ஒரு புகார் மனுவை கொண்டு வந்து ஆட்சியரிடம் அளித்தார். அதில் குறிப்பிட்டிருப்பதாவது, நர்கிஸ் என்ற பெண் காஜா ரஃபீக் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் காஜா ரஃபீக்கிற்கு ஏற்கனவே இவர்கள் 30 சவரன் தங்க நகையும் பல லட்சம் ரூபாய் வரதட்சணையாக கொடுத்திருந்த நிலையில் மேலும் வரதட்சணை அளிக்க வேண்டும் என காஜா ரஃபீக் தொடர்ந்து அவரை துன்புறுத்தி வந்துள்ளதாகவும், இந்த சமயத்தில் அவருடைய வீட்டிலிருந்து பிரிந்து தனி குடித்தனமாக அரியூர் அருகே ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மேலும் காஜா ரஃபீக் நர்கீஸிடம் மேலும் பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வர வேண்டும், வரதட்சணை வேண்டும் என வற்புறுத்தி அவரை 3வது மாடியிலிருந்து கீழே தள்ளியுள்ளார். கீழே தள்ளிய நர்கீஸ் படுகாயமடைந்த நிலையில் அவருடைய கணவர் காஜா ரஃபீக் கண்டுகொள்ளாமல் இருந்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் அவரை கொண்டு சென்று தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சிகிச்சையில் அவருக்கு முதுகெலும்பு மற்றும் கை கால்களாக முறிந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையிலேயே அவர்கள் கை கால்கள் முறிந்த நிலையில் சிகிச்சை பெற்ற நிலையிலேயே ஆம்புலன்ஸ் மூலமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தன் கணவர் அதிக வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி தன்னை மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாகவும், இது குறித்து அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவருக்கு கண்ணீர் மல்க புகார் அளித்தார். அதில் முக்கியமாக அவர் கூறியது என்னவென்றால், காஜா ரஃபீக்கினுடைய தந்தை பாபா என்பவர் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த